friends, welcome to veenscookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல மொறுன்னு டிஃபரண்டான ஒரு 65 ரெசிபி எக் 65 எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். பொதுவா ரெஸ்டாரன்ட்ல உள்ள சிக்கன் 65 வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த லாக்டவுன் பீரியட்ல கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கு பதிலா வீட்ல உள்ள முட்டையை வச்சு இந்த சூப்பரான எக் 65 நீங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபியாவே இது மாறிடும். நார்மலான சிக்கன் 65 மாதிரி இல்லாம ஃப்ரை பண்ண எக் 65 மறுபடியும் ஒரு சிம்பிளான ஒரு மசாலால கோட் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ண போறோம். அதனால இந்த எக் 65 டேஸ்ட் வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்டாகவும் வேற லெவல் டேஸ்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த எக் 65 நம்ம மைதா மாவு கார்ன்ஃபிளவர் எதுவும் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான இன்கிரீடியன்ஸை வச்சு செய்ய போறோம். அதனால நீங்க தாராளமாவே இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த எக் 65 செய்யறதுக்கு 5 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா முட்டையோட வெள்ளைக்கரு தனியா மஞ்சக்கரு தனியா பிரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு வச்சு மட்டும்தான் இந்த எக் 65 செய்ய போறோம். வாவ், எனக்கு எக் ஒயிட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? வேக வச்சிருந்த 5 முட்டையோட வெள்ளைக்கருவையும் இந்த மாதிரி சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாவும் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணிடக்கூடாது. ஓரளவு மீடியம் சைஸ்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்த எக் ஒயிட்ஸோட 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அதாவது பேசன், 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, சிக்கன் 65 ஃபிளேவர் வரணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காரத்துக்காக 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதோட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, எக் 65க்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் உப்பு, அதோட 2 டேபிள் ஸ்பூன் கட்டியான புளிக்காத தயிர். தயிர் சேர்க்கறதுனால எக் 65 டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிறது மாதிரி ஃபர்ஸ்ட் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெயிட் மறந்துடாம கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. எக் 65க்கான மிக்ஸ் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா முட்டை வந்து மாவோட ஒட்டாது. அது மட்டும் இல்லாம எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது முட்டை தனியா உதிர்ந்து வர வாய்ப்பு இருக்கு. நம்ம தண்ணியை கரெக்டா சேர்த்துக்கிட்டோம்னா நோ டென்ஷன் பேபி. நம்ம கையை வச்சு எடுத்து பார்த்தோம்னா முட்டையோட சேர்ந்து மசாலாவும் ஒட்டிட்டு வரணும். முட்டை தனியா மசாலா தனியா தெரியக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆயில் சேர்க்கறதுனால நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லாவே பிளெண்ட் ஆயிடும். இப்போ நம்மளோட எக் 65க்கான மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 10 minutes later. 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஃப்ரை பண்றதுக்கு ஒரு பேன்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூனாலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எக் 65 மிக்ஸ்ல இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரவுண்ட் ஷேப்ல தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும்லாம் இல்லை, ஏன்னா சிக்கன் 65 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் ஸ்பூனை வந்து தண்ணியில டிப் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த எக் 65 மிக்ஸை ஸ்பூனால எடுத்துட்டு எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது ஸ்பூன்ல ஒட்டாம ஈஸியாவே வந்துடும். இப்படி செய்யறதுனால எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது முட்டை தனியா மாவு தனியா பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி சின்ன டம்ப்ளிங்ஸா நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் உள்ளக்கையும் நல்லா வேகும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி எல்லா சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து வெளியில எடுத்துடலாம். கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷத்துக்குள்ள ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். முட்டையெல்லாம் உதிராம நல்ல சூப்பரா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. சிக்கன் 65 மாதிரியே வந்திருக்கு. கார்ன்ஃபிளவர் மைதா மாவு எதுவும் சேர்க்காமலே ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். நம்மளோட எக் 65 இன்னும் ரெடி ஆகல. நம்ம இன்னொரு மசாலால கோட் பண்ணி எடுக்க போறோம். அப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆஹா, இப்போதைக்கு நமக்கு கிடைக்காது போல தெரியுது. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கணும். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல 3ல இருந்து 4 பல்லு பூண்டை சின்னதா கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வரும். எண்ணெயில வந்து கார்லிக்கை ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஃபிளேவரை தரும். இந்த மாதிரி கார்லிக்கோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதும் 3 வரமிளகாய் வத்தல்,
அதோட வாசனைக்காக அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். மிளகாய் பொடி சேர்க்கறதுனால ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா மிளகாய் பொடி வந்து கருத்துரும். ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் தாய் சில்லி சாஸ் வந்து நான் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். தாய் சில்லி சாஸ்லேயே கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து கலந்துருக்கிறதுனால X65 வந்து நம்ம இந்த மசாலாவில் கோட் பண்ணிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தாய் சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த X65 இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு X65 பீசஸ்லையும் மசாலா நல்லா கோட் ஆகணும். லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு மேலால் தூவிட்டு ஒரு தடவை டாஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான X65 ரெடி ஆகிடுச்சு. முட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தா மட்டும் போதும். ரொம்ப குவிக்காக ரொம்ப ஈஸியாகவே செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக், ஒரு பர்ஃபெக்டான ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். பார்ட்டி ரெசிபியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப குவிக்காகவும் டேஸ்டியாகவும் பிக்னர்ஸ் கூட செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எனக்கு இந்த X65 ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு நான் ஒரு லைக் கொடுக்க போறேன். மறக்காம நீங்களும் லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.